பிரைஸ் be to God. கர்த்தரேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்கிற தேவ பிள்ளைல நல்லா இருக்கீங்களா? வெரி குட். இப்பொழுது நாங்கள் 33ஆம் சங்கீதத்தை படித்தோம். அதில் ஒரு சிறு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேணும்னு விரும்புகிறேன். அது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 33 முதலாம் வசனம் எடுக்கலாமா? படிங்க என் கூட சேர்ந்து. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஸோ இன்னைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போற அந்த பகுதினா கர்த்தருக்குள் களி கூறுவது. நீதிமான்களுக்கு எப்படி அவங்களுக்கு களி கூற முடிகிறது? கஷ்டமான நேரங்களிலும், துக்கமான நேரங்களிலும், கண்ணீரான நேரங்களிலும் அவங்க இருதயம் எப்பொழுதும் எப்பயும் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறதே, அதுக்கோட ரகசியம் என்ன என்கிறதான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ அதுக்கூட ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த ரகசியத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது சங்கீதம் 33 கடைசி 21 வசனம் பாருங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடினால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். ஸோ த சீக்ரெட் ஃபார் த ஜாய், கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால்தான் நீதிமான்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. ஸோ ஏன் அப்படி கர்த்தரை நம்பி, ஏன் அந்த பெரிய விஷயம் அப்படி, வாட் இஸ் த பிக்கஸ்ட் ரீசன் பார்க்கும்பொழுது, கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். கர்த்தர் செய்ய நினைத்து தடைப்படாது, அவர் மாறாதவர். இதுதான் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய அடிப்படை குணாதிசயங்கள்னு பார்க்கும் பொழுது அவரால் பொய் சொல்லவே முடியாது. அவரோட வார்த்தை எப்பொழுதும் சத்தியம். வானம் பூமி ஒழிந்து போனால் வார்த்தை ஒழிந்து போவது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை அவர் சொன்னால் அதை செய்து முடிக்க வல்லவராக, சொல்லா கட்டளை நிற்கும் என்று நாங்கள் படிக்கிறோம் இல்லையா? ஸோ the God never lies, God never fails, God never changes, and that is why righteous trust in God. அந்த ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் அவங்க எப்பொழுதுமே தேவன் மேல நம்பிக்கை வைக்க முடியும். சந்தோஷமாக இருக்க முடியும். இதை இந்த ரேஷியோ, அதாவது அது விகிதத்தில் சொல்றேன் கேளுங்களேன். நம்பிக்கை அது அப்படியே சந்தோஷத்தோட தொடர்புடையதாக இருக்கிறது. நம்பிக்கை நிறைய இருக்கும் பொழுது சந்தோஷம் எப்பொழுதுமே இருக்கும். நம்பிக்கை குறைஞ்சிருச்சுன்னா அங்க சந்தோஷமும் குறைஞ்சு போயிடும் இல்லைங்களா? ஒரு விசுவாசம் நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் மகிழ்ச்சி. அப்போ இந்த நம்பிக்கைய நம்ம கர்த்தர் மேல வைக்கும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு மகிழ்ச்சி, நம்ம இருதயம் களி கூர்ந்து இருக்கும். அதாவது வெளியில பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கலாம், ஆனா உள்ளர பார்க்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி அவங்களை விட்டு நீங்கி போகவே போகாது, சமாதானம் இருக்கும். அப்போ இந்த நம்பிக்கையை இந்த உலகத்தின் மேலும் இந்த மாமிசத்தின் மேலும் வைக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, அங்க பயம் இருக்கும், திகில் இருக்கும், சந்தேகம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கவே முடியாது. பிள்ளைல உள்ளத்துல ஏதோ ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த உலகம் அப்படியே அவர்களை பயத்துக்குள்ளாகவும் கண்ணீருக்குள்ளாகவும் நடத்திவிடும். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்ம எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோமோ அவ்வளவாக நம்ம எப்பொழுதும் கழிக்கும். தட் இஸ் த சீக்ரெட். உங்க நம்பிக்கை எங்க இருக்கிறதோ அங்கதான், அப்பதான் அந்த இருதயம் களி கூற முடியும். நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நீதிமான்களால் களி கூர்ந்து இருக்க முடியும். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவ பிள்ளைல, நீங்க நீதிமான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறார். பாவமறியாத அவர் நீங்களும் நான் தேவ நீதியாக முடியாது, நமக்காக பாவமாக இருக்கிறார். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அவரை நம்ம சார்ந்து வாழும் பொழுது நம்ம இருதயம் எந்த சூழ்நிலையிலும் அந்த மகிழ்ச்சியை இழந்து போகவே போகாது தேவ பிள்ளைல. அப்போ நம்ம என்ன சிந்தனை செய்யணும்னா, இன்னைக்கு என்னுடைய இருதயம் கர்த்தரை முழுவதும் நான் நம்புகிறதா? Does my heart trust in God completely? அப்படி ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னா நான் எப்பொழுதுமே நான் சந்தோஷமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், எந்த சூழ்நிலையிலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாங்கள் தைரியமாக சொல்லக்கூடும் தேவ பிள்ளைல. ஒரு விளக்கம் சொல்றேன் கேளுங்களேன். சார்ல்ஸ் போல்டன் அப்படிங்கிற ஒரு தேவனதாசன் இருந்தாரு. சாரி, நாட் தேவனதாசன். அவர் என்ன பண்ணுவாரா, இங்க பாருங்க, அந்த கயர் மேல் நடப்பாராம். அவர் ஐரோப்பா கண்டத்துல இருந்தாரு. அவர் பண்ணுற அந்த சாகசத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் சொன்னாரா, நீங்க நயக்ரா ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, உலகத்திலேயே பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி, அது மேல கயர் கட்டி உங்களால் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சவால் கொடுத்தாராம். அது நடந்து காட்டுங்க, அப்பதான் உங்களத நான் நம்ப முடியும்னு சொல்லி.
அந்த சேலஞ்சை அவர் ஏற்றுக்கொண்டார். சவாலை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாரா, அதே மாதிரி அந்த கயரை வந்து அந்த பெரிய நீர்வீழ்ச்சிக்கு மேலே கட்டிட்டு, வீல் பேரோ பார்த்தீங்களா, இந்த இது இந்த அந்த கட்டடம் இருக்கும் போதெல்லாம் மணல்லாம் வச்சு கொண்டு போவாங்கல்ல, அந்த வீல் பேரோ வச்சு அப்படி நடப்பாராம். இப்படி நடந்து போனாராம். அதுக்கப்புறம் ஒரு அடுப்பு வச்சு முட்டை கூட போட்டு சாப்பிட்டாராம், ஆம்லெட் போட்டாராம். அப்படியே பேக் அண்ட் ஃபோர்த் நடக்கிறாராம். எல்லாம் ஒரே கரகோஷமும் ஒரே சந்தோஷமா இருக்குதாம். அப்போ அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்டாராம், சார் இப்போ என்ன நம்புறீங்களா, ரிப்போர்ட்டர் நீங்க இப்போ என்ன நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ ரிப்போர்ட்டர் சொன்னாரா, சார் என்னங்க இவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க, உங்களை நம்ப முடியாதா அப்படின்னு. அப்போ அந்த அந்த சார்ல்ஸ் போல்டன் சொன்னாராம், சரி சார் நீங்க ஏறி அதுல உட்காருங்க, நான் உங்களை தள்ளிட்டு போறேன்னு சொன்னாராம். அவ்வளவுதான், மனுஷன் ரிப்போர்ட்டர் எங்க இருக்கிறதே தெரியல, ஒரே மட்டும் ஓடி போயிட்டாராம். பாருங்களேன், நம்புறோம்னு சொல்றது ஒண்ணு, ஆனா அந்த செயல்ல வரும் பொழுது உண்மையாக நம்ம கர்த்தரை நம்புகிறோமா, நம்ம அந்த அதான் சொல்ல பாருங்களேன், நீதிமான்கள் என்ன ஒண்ணு, அவங்க இருதயம் கழிக்கும், நம்பி இருக்கிறபடியால் இருதயம், அந்த ஜாய் கம்ஸ் ஃப்ரம் யோர் ஹார்ட். உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சியா இருந்தாதான் அந்த அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா இருக்க முடியும். ஸோ தேவ பிள்ளைல நீங்க சிந்தித்து பாருங்க, உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா, உங்க இருதயம் கர்த்தரையே சார்ந்திருக்கிறதா, இல்லாவிட்டால் மற்ற காரியங்களே சார்ந்திருக்குதான்னு சொல்லி சிந்தித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையில தருவாராக. கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, கர்த்தருடைய வார்த்தை அவ்வளோ அழகா எங்களுக்கு கர்த்தர் எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாங்க நம்பி இருக்கிறபடினால கர்த்தாவே, எங்கள் இருதயம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் களி கூர்ந்திருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்க ஃபோக்கஸ், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய தியானங்கள் எல்லாமே கர்த்தர் மேல இருக்கட்டும் கர்த்தாவே. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக எந்த சூழ்நிலையும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. எங்கள் இருதயம் களி கூர்ந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆவியானவரை திரும்பியுமா எங்களுக்கு ஞாபகப்படுத்தினக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எங்க நம்பிக்கை கர்த்தர் மேலதான் ஆண்டவரே. எங்களுடைய உறுதியான நம்பிக்கை எங்கள் இயேசு மேலதான். நீதான் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டிருப்பா. நாங்கள் மறக்கலப்பா. இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் தான் வரப்போகிறப்பா. அது வரைக்கும் கத்தா உறுதியாய் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையில தருவீராக. ஆண்டவரே, நாமும் மகிமைப்படுவதாக. நீங்க வரும் வரை கத்தாவே ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்த்து கொண்டு எங்களோட ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு வேண்டி காத்துக் கொள்வீராக. விசுவாசை காத்துக்கொள்ள கிருபை செய்வீராக. மிகுதியான ஆராதனை வழக்கத்தில் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, நாமும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் ஜீவன நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.